பாத்தீங்களா? மணி 10 ஆச்சு, இன்னும் வீட்டை காலி பண்ணாம இருக்காங்க. பசுபதி, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. இந்த வீட்டுல பரம்பரை பரம்பரையா இந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்படி அநியாயம் பண்ணி அவங்கள வெளில போ சொல்றதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. எது அநியாயம்? வீட்டை எழுதி கொடுத்தது அவங்க. இப்போ இது எங்களுக்கு உரிமையான வீடு, அதை காலி பண்ண சொன்னா இது அநியாயமா? இத பாருங்க, அவங்க வீட்டை எழுதி கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றத நாங்க யாருமே நம்பல. நீங்க ஏதோ பண்ணிதான் இப்படி எழுதி வாங்கியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அவங்க குடும்பத்தை வாழ விடுங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நல்லா இருக்கியா? ஊருக்கு ஒரு நியாயம், ஊர் தலைவர் குடும்பத்துக்கு மட்டும் ஒரு நியாயமா? நீங்க யாரும் எதுவும் பேச தேவையில்லை. இன்னைக்கு இந்த வீடு எங்களுக்கு வந்தாகணும், அதை யாரும் தடுக்க முடியாது. வணக்கம். 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 ஐயா, நேத்து வீட்டை கொடுக்கறோன்னு ரகுராம் சொல்லிட்டாரு. பஞ்சாயத்திலேயே முடிவு பண்ணியாச்சு. இன்னும் வீட்டை காலி பண்ணாம இருக்காங்க. நேத்து நீங்க தான் தீர்ப்பு சொல்லி சாவிய வாங்கி தரேன்னு சொன்னீங்க. நீங்களே அவங்க கிட்ட இருந்து இந்த வீட்டோட சாவிய வாங்கி கொடுத்துருங்க. நீ நினைச்ச காரியத்தை செஞ்சு ஜெயிச்சிட்டோன்னு நினைக்காத. நீ இப்ப பண்ணிருக்கிறது மகா பாவம். ஒரு குடும்பத்தை ஏமாத்தி நடுத்தருவுக்கு வர வைக்கலான்னு பாக்குற. கடவுள்னு ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கான விளைவை நீ கண்டிப்பா சந்திப்ப. ஐயா, தீர்ப்பு சொல்றவரா மட்டும் இருங்க, நீங்க கடவுளா மாறாதீங்க. பாதிக்கப்பட்டது நாங்க, அதுக்கு ஆதாரமும் இருக்கு, அதுக்கான தீர்ப்பும் முடிவாயிடுச்சு. நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டு சாவியை வாங்கி கொடுங்க, அது போதும். உங்க அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு வேணாம். புவனா, ஐயாவுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? அவரு நமக்கு சாதகமா தான் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசணும். உங்க மரியாதை எதுவும் எனக்கு தேவையில்லை. உங்களை மாதிரி ஆளுங்க கொடுக்குற மரியாதையில உண்மை இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணன், நம்ம ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கணும்? நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். ரகுராம், ரகுராம், ரகுராம். அம்மா போலாமா? வாங்க. நான் வரமாட்டேன் பத்மா. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். எவ்வளவு நேரம் தான் நாங்க காத்துக்கிட்டு நிக்கிறது? சீக்கிரம் கிளம்புங்க. இருப்பா, அதான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே, பொருள் எல்லாம் எடுத்தாச்சுண்ணே. ஆனா அம்மா தான் வரமாட்டேன்னு சொல்றாங்க அண்ணே. போலாம். நான் வரமாட்டேன்ப்பா. இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அம்மா, இதுக்கு மேல நம்ம கையில எதுவும் இல்லை. நம்ம போய்தான் ஆகணும். ரகு, நான் எனக்காக உன்கிட்ட எதுவுமே கேட்டது இல்லப்பா. நான் ஒண்ணு கேக்குறேன்ப்பா. நான் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடாதப்பா. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். அம்மா, நான் வாக்கு கொடுத்திருக்கேம்மா. நமக்கு வேற வழி இல்லை. ஆனா
என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நம்ம இந்த வீட்டுக்கு திரும்ப வருவோம். இல்லப்பா, என்னால முடியல. உங்க அப்பா கூட நான் வாழ்ந்த வீடுப்பா இது. என் உயிரு இந்த வீட்டுலதான் பிரியும்னு நினைச்சேன். அண்ணே, எல்லாம் எடுத்தாச்சுண்ணே. வீட்டு சாவின. இந்த வீட்டு சாவிய ஜானகி கையால கொடுக்க சொல்லுங்க. இந்த கோலமோ யார்